பொள்ளாச்சி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் மின்வாரிய ஊழியர்கள் சென்ற வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பதைபதைக்க வைக்கும் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம். நடேசன் வணக்கம். விபத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? இதன் மீது வனத்துறை ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனரா? வணக்கம். பொள்ளாச்சி அருகே ஆனமலை புலிகள் காப்பகத்திட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை சுற்றி வந்தது. அவ்வப்போது பொதுமக்கள் பயணிக்கும் ஆழியார் வால்பாறை சாலையில் இந்த யானை உலா வந்ததால் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வந்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று மதியம் ஆனமலை அடுத்த நவமலை பகுதியில் மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான அலுவல் பணிகளை முடித்துக் கொண்டு இவருடன் பணிபுரியும் செல்வராஜ், சந்தோஷ் ஆகிய நபர்களுடன் அப்பர் ஆழியார் செல்வதற்காக ஆதாலியம்மன் கோவில் வழியாக புலிகள் காரில் வரும்போது அப்போது எதிர் திசையில் வளைவான பகுதியில் ஒற்றை காட்டு யானை நின்றதை கண்டவுடன் புலிகள் காரை நிறுத்திவிட்டு யானையை நோக்கி பார்த்தனர். திடீரென யானை காரை நோக்கி அதிவேகமாக ஓடி வந்து புலிகள் வாகனத்தில் கண்ணாடி முன்பக்கத்தில் குச்சியை தள்ளிவிட்டது. இந்த கார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் கார் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. காரில் சென்ற 3 பேரும் லேசான காயத்துடன் உயிரிழந்தனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு பொள்ளாச்சி வனத்துறையினர் சென்று 3 பேரை மீட்டனர். தற்போது இந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிகளில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். தற்போது தொடர்ந்து இந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.